மாங்காயை வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜி தாங்க பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு ரெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி மாங்காயை வச்சு ஒரு அருமையான சப்ஜி தாங்க பண்ண போகிறோம். மாங்காய் ஊறுகாய் கேண்டி வாங்கியிருந்தேன், அது கொஞ்சம் பழுத்துருச்சு. அதனால் சரி நம்ம ஊறுகாய் போட முடியாதுன்ட்டு இந்த மாதிரி செய்ய போகிறேன். இப்போ எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டிருக்கேன். கடுகு உளுந்து அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக இதான் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டு கொஞ்சம் கலர் மாறினோன்னே வெங்காயம், சில பேர் வெங்காயம் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. எனக்கு வெங்காயம் போட்டதாங்க பிடிக்கும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினோன்னா நறுக்கி வச்சுருக்க மாங்காய் எல்லாம் போட்டு பயங்கர புளிப்புங்க. மாங்காய் வந்து நம்ம ஊரில் வந்து கிளிமுக்கு மாங்காயில் செய்வாங்க, அது வேறு லெவலாக இருக்கும். இது வந்து ஊறுகாய் மாங்காய், அதனால செம புளிப்பு. அதனால மாங்காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கணும். இனிப்புத மாங்காய் தாங்க செய்ய போகிறேன். மாங்காய் நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தான் உப்பு, ஏன்னா நம்ம வெள்ளை வேற சேர்க்க போகிறோம். அதனால் வந்து இந்த காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாங்க. அதனால காய் நல்லா குழஞ்சு அப்படியே நல்லா சூப்பராக தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். சில பேர் வந்து தோலை சீவிட்டு போடுவாங்க, எனக்கு தோலோடு போட்டால் தான் அது ஒரு நேரம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து பயங்கர புளிப்புங்க. இது வேறு பத்துலேன்னு அப்புறம் ஒரு பீஸ் போட்டேன், அது காமிக்கல. இப்போ பாருங்கள் வெல்லம் கரைஞ்சி நல்லா அப்படியே எப்படி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அருமையாக வந்திருக்குங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது யாருக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.